வெல்கம் டு த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ். டெய்லி இரவு 6 மணிக்கு 7 மணிக்கு உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. பிஹேவியர் சைக்காலஜி அப்படிங்கிற ஷோவில் நான் உங்கள் சைக்காலஜிஸ்ட் ராஜ்குமார் பாண்டியன். எஸ், இன்றைக்கு ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். தட் இஸ் வாட் வி கால் த அன்கான்ஷியஸ் ஹர்ட். வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எந்த விதமான விஷயமும், எந்த விதமான துன்ப சம்பவமும், துயர சம்பவமும், ஒருத்தவங்க நம்மளை திட்டுறாங்கங்கிறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒருத்தவங்க நம்மளை அவமானப்படுத்தி இன்சல்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற வரைக்கும் நடக்கக்கூடிய எல்லா விதமான விஷயங்களும் அந்த நேரங்களில் மறக்கிறதை போல இருந்தாலும் கூட அது நம்மளுடைய அன்கான்ஷியஸ் பேட்டர்னில் போய் அன்கான்ஷியஸாக ஒரு டீப்பாக ஒரு இடத்துல போய் தங்கியது. ஓகே, ஸோ அது என்ன பண்ண ஆரம்பிக்குதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய கேரக்டரை ஃப்ரேம் பண்ண ஆரம்பிக்குது. ஒருத்தவங்க என்னை அவமானப்படுத்திட்டாங்க, மிகப்பெரிய அளவில் என்னை நான் என்னை பற்றி ஒரு பெரிய அளவில் ஒரு உயர்ந்த ஒரு மதிப்பு வச்சுட்டு இருந்தேன். அவங்க என்னை அவமானப்படுத்தி கீழே இது பண்ண வச்சிட்டாங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண ஆரம்பிக்குதுன்னு சொன்னால் இந்த ஒரு அவமானம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய கேரக்டரை ஒரு டவுனாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரை போல் என்னுடைய கேரக்டரை அது கொஞ்சம் கொஞ்சமாக அதை அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருது. அந்த மாதிரி கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருது. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பெரிய ஒரு ட்ரமட்டிக்கான விஷயம் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய லைஃப்பை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் ரொம்ப சூப்பராக போய்கிட்டு இருந்த உங்கள் லைஃப்ங்கிறது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தலைகளாக மாற ஆரம்பிக்கும். ஓகே, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய கிளைண்ட் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய கையை விட்டு போக ஆரம்பிப்பாங்க. ஏன்னே தெரியாது. அந்த விஷயங்கள்லாம் நடந்ததுக்கப்புறம் அந்த அளவிற்கு நாம் அன்கான்ஷியஸாக நமக்கே தெரியாமல் அதன் மூலமாக அவ்வளவு நாம் பாதிக்கப்பட்டிருப்போம். தட்ஸ் அ மேட்டர். ஓகே, ஸோ அந்த விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஃபர்ஸ்ட் we need to understand what could be the reason behind that. அதுக்கப்புறம் நம்ம அந்த சொல்யூஷனுக்கு நம்ம போயிடலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் அப்படிங்கிறது அன்ரிசால்வ்டு எமோஷன்ஸ். நமக்குள்ளே இருக்கக்கூடிய உணர்வுகள் என்பது நமக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு தவிப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஒரு விஷயத்தை செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு தவிப்பு இருக்குது. அந்த விஷயத்தை செஞ்சால் மட்டும்தான் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த டிப்ரெஷன், மன அழுத்தம் என்பது போகுங்கிற ஒரு தவிப்பு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது. அப்படின்னு சொன்னால் அந்த விஷயத்தை செய்யாமையே காலம் கடத்திக்கிட்டே நம்ம வர்றோம். பிகாஸ் ஆஃப் சம் ஃபியர். ஓகே, ஏதோ ஒரு இந்த சமுதாயத்து மேலே கூடிய ஒரு பயத்தினாலேயோ, ஒரு பர்டிகுலர் பர்சன் மேலே கூடிய பயத்தினாலேயோ அந்த விஷயத்தை செய்யாமையே அதை அப்படியே காலம் தாழ்த்திக்கிட்டே இருக்கும் பொழுது அது நமக்குள்ளே என்ன பண்ணுறது, அன்ரிசால்வ்டு எமோஷனாக மாறிவிடுகிறது. அதாவது தீர்க்கப்படாத ஒரு உணர்வுகளாக நமக்குள்ளே போய் அப்படியே தேங்கி நின்றுது. இது தேங்கி நிற்கிறனால என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய கேரக்டரில் இது மிகப்பெரிய அளவில் ஒரு பேடான இன்ஃப்ளூயன்ஸை கிரியேட் பண்ணுது. தட்ஸ் அ மேட்டர். நம்மளை நாமளே மேனிப்புலேட் பண்ணிக்கிற அளவுக்கு, நமக்கு நாமளே சோனியை வச்சுக்கிற அளவுக்கு இந்த ஒரு விஷயம் என்பது நமக்கு போய்விடுகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓகே, தென் த செகண்ட் ஒன் இஸ் repressed emotions. எஸ், repressed memories. ஏதாவது ஒரு வாழ்க்கையில் அதாவது மறக்கவே முடியாத ஏதாவது ஒரு சம்பவம் அப்படிங்கிறது நம்மளுடைய லைஃப்பில் நடந்திருக்கும் பொழுது அந்த மெமரி அப்படிங்கிறது நமக்குள்ள ஒரு சப்கான்ஷியஸாக போய் ஸ்டோர் ஆகுது. அது எப்போ வேணாலும் நம்மளால் எடுத்து பார்த்துக்க முடியும். ஸோ அது சப்கான்ஷியஸாக ஸ்டோர் ஆகுது. அது சப்கான்ஷியஸாக இருந்துக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுது அப்படின்னா நமக்குள்ளே ஒரு ரெப்ரெஷனை க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்குது. அது மீண்டும் மீண்டும் நமக்குள்ளே ஒரு தெரியாத ஒரு அழுத்தத்தை நமக்குள்ளே தூண்டிக்கிட்டே இருக்குது. அந்த ஒரு விஷயங்கிறது அழுத்தத்தை தூண்ட ஒரு அன்கான்ஷியஸ் ஹார்ட் அப்படிங்கிறது நமக்குள்ளே வந்துடுது. ஓகே, ஆட்டோமேட்டிக் நெகட்டிவ் தாட்ஸ் பேட்டர்ன். எஸ், சிறு வயதிலேருந்தே நம்ம இப்படி தான் பழக்கப்படுத்தப்பட்டிருக்கோம். என்னென்னா எப்பொழுதுமே ஒரு நெகட்டிவான விஷயத்தையே திங்க் பண்ணும். ஒரு விஷயம் இருக்கா, அது மேலே கூடிய அதீதமான பயத்தினால நம்மளுடைய பெற்றோர்கள்லாம் நம்மளை எப்படி வளர்த்துருப்பாங்கன்னா அது மேலே கூடிய பயம் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த விஷயத்தில் கூடிய நெகட்டிவை பாரு, இது செஞ்சால் உனக்கு எப்படிலாம் ஆபத்து வருங்கிறத பாரு. அப்போ எல்லா விதமான விஷயத்தையும் செய்யும் பொழுது நான் அது செஞ்சால் என்ன ஆபத்து வரும் தான் பார்ப்பேனே தவிர அது மூலமாக எனக்கு என்ன அட்வான்டேஜ் வரும், அது எப்படி என்னுடைய வாழ்க்கையை மாற்றும் அப்படிங்கிற எந்த விஷயத்தையும் பார்க்காம ஒரு ஆட்டோமேட்டிக்கான நெகட்டிவ் பேட்டர்ன்லேயே மேக்ஸிமம் நம்மளுடைய மனது என்பது அன்கான்ஷியஸாக அதற்கு பழகிவிடுகிறது. தட்ஸ் அ மேட்டர். ஓகே, then this one, existential concern on the life. yes, இது எப்பொழுதுமே நம்மளுடைய மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். எக்ஸிஸ்டென்ஷியல் கன்சர்ன்ஸ்னால் நம்மை பற்றி ஒரு அக்கறை என்பதே நம்மை போட்டு முழுங்கக்கூடிய அளவிற்கு நம்மளுடைய அக்கறை என்பது நம்மளை எப்படியாவது நம்மளை பாதுகாத்துக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நினைப்புங்கிறது நம்மளுடைய மனதுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த ஒரு பிரச்சனை எப்படியாவது வாழ்ந்தே ஆகணுங்கிற வழியே இல்லைங்கிற மாதிரியான ஒரு நினைப்புங்கிறது எனக்குள்ளே இருக்கும் பொழுது அது கிட்டத்தட்ட ஒரு அன்கான்ஷியஸான ஒரு ஹார்ட்டை தூண்டக்கூடிய ஒரு விஷயமாக மாறிவிடுகிறது. தட்ஸ் அ மேட்டர். ஓகே, வாட் ஷுட் ஐ டூ, டாஸ்க் டு டூ. இந்த ஃபஸ்ட்டு விஷயம் அப்படிங்கிறது சைக்கோ டைனமிக் தெரப்பி வில் பி த பெஸ்ட் வே. இதற்கான அந்த சைக்கோ டைனமிக் தெரப்பி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் இட்ஸ் இன்வென்டட் பை த சிக்மண்ட் ஃப்ராய்ட், த ஃபாதர் ஆஃப் சைக்கோ அனலைசிஸ். சிக்மண்ட் ஃப்ராய்ட் ரொம்ப சூப்பராக இந்த சைக்கோ டைனமிக் தெரப்பி, இந்த தியரியை ரொம்ப சூப்பராக இந்த ஒரு தெரப்பியை ரொம்ப கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காரு. இது எப்படின்னா ஒவ்வொரு விஷயத்திற்கு பின்னாடியும் அன்கான்ஷியஸாக நம்மளுடைய எமோஷன் ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டே இருக்கும். ஓகே, ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடி ஒரு நோக்கம் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்கும். ஓகே, அன்கான்ஷியஸாக இருக்குது.
அந்த அன்கான்ஷியஸாக இருக்கக்கூடிய நோக்கத்தை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால், இதனால தான் இந்த விஷயத்தை நம்ம செய்கிறோங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அப்போ இந்த விஷயங்கிறது உண்மையிலே நம்மளுடைய லைஃப்பில் வந்து நல்லதை ஏற்படுத்துதா, அப்போ அந்த விஷயத்தை கண்டினியூ பண்ணலாம். கெட்டதை ஏற்படுத்துகிற விஷயத்தை மீண்டும் மீண்டும் ஏன் செய்யணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியறதே இல்லை. ஓகே, ஸோ அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சைக்கோடைனமிக் தெரப்பி மூலமாக வந்து நாம் வந்து இது பண்ண முடியும். தட்ஸ் அ மேட்டர். மீன்ஸ் த்ரூ த ஆன்லைன் கவுன்சிலிங் மூலமாக இந்த தெரப்பியை வந்து நம்ம வந்து இன்வால்வ் பண்ணுறது மூலமாக ஈஸியாக உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அன்கான்ஷியஸாக ஏற்பட்ட அந்த காயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா தீர்க்க முடியும். அதற்கு ஒரு பெஸ்ட் வே அப்படிங்கிறது இந்த சைக்கோடைனமிக் தெரப்பியை வந்து நீங்கள் ஆன்லைன் கவுன்சிலிங் மூலமாக எடுத்துக்கிறதா. அது ஒரு இண்டிவிஜுவல் கவுன்சிலிங். இதான் எங்களுடைய நம்பர், நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே, த செகண்ட் ஒன் இஸ் இது வந்து ரொம்ப யூ கேன் டூ பை யுவர் ஓன் செல். த நரேட்டிவ் தெரப்பின்னு சொல்லக்கூடியது. நரேட்டிவ் தெரப்பினா உங்களுடைய வாழ்க்கையை ஒரு ஸ்டோரியை கன்சிடர் பண்ணி அதை கொஞ்சம் எழுத ஆரம்பிங்க. ரொம்ப ஒரு சீக்ரெட் புக்கை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ண ஆரம்பிங்க. இல்லை லேப்டாப்பில் நீங்கள் வந்து டேப்லேயோ லேப்டாப்லேயோ யூ கேன் ரைட் இட் லிட்ரலி. இல்லை ஒரு தனியாக ஒரு இடத்துல நீங்கள் வந்து உட்காந்துட்டு யாருக்கும் தெரியாமல் நீங்கள் அதை ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையை ஒரு ஸ்டோரி போல் நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணலாம். அப்படி ஸ்டோரியை போல் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணும்பொழுது என்ன ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னால், உங்களுடைய வாழ்க்கை என்பது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விஷயமாக மாறிட்டு வருது அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை அப்படிங்கிறது நமக்குள்ளே வரும். அது ஒரு ஆறுதலை நமக்கு வந்து கொடுக்கும். ஓகே, என்னோடய எமோஷனை அங்கீகரிக்கிறதுக்கு இந்த விஷயத்தெல்லாம் நான் சொல்கிறேன் என்ன அர்த்தம், இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறதுக்கு எனக்கு கூச்சம் இல்லைன்னு அர்த்தம். அப்போ கூச்சம் இல்லைன்னா என்ன அர்த்தம், இந்த விஷயத்தெல்லாம் சொல்லலாம், இந்த விஷயத்தெல்லாம் நம்மளுடைய மனசுக்குள்ளேயே வச்சிருக்க தேவையில்லை, இது எல்லாத்தையும் எடுத்து நம்ம வெளியில் போடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை எல்லாத்தையும் எடுத்து நம்ம வெளியில் போடுறோம் அப்படிங்கிற ஒரு எமோஷன் அப்படிங்கிறது வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளே வந்து அந்த ஃபீலிங்லாம் ரெகக்னைஸ் பண்ணப்படும் பொழுது நமக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக ஒரு நல்ல ஒரு கன்சால்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயங்கிறது வர ஆரம்பிக்கும். தட்ஸ் அ வெரி வெரி முக்கியமான ஒரு விஷயம். அது வந்து ரொம்ப ஒரு ஆறுதலை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறுது. அந்த சேஞ்சிங் த அட்டாமிக் பேட்டர்ன், எந்த ஒரு அட்டாமிக் பேட்டர்ன் அப்படிங்கிறது என்னை வந்து இந்த அளவுக்கு வந்து எப்போ பார்த்தாலும் எனக்கு என்ன தெரியுமா, வேறு ஒன்றும் கிடையாது. என்னோடய பிஹேவியர் எல்லாத்தையும் நான் பார்க்கும் பொழுது எப்பயுமே எல்லாத்துக்கிட்டையும் போய் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அவசரமாக நான் பழகிடுறேன். ஒரு பார்டர் லைனே இல்லாமல் போனவனே அப்படியே விழுந்து வாரி பழகிறது போல் அவங்கள வந்து கிட்டத்தட்ட அவங்ககிட்ட இப்போ தான் ஹாய்களாக சொல்ல ஆரம்பிச்சிருப்பேன். கடைசியில் என்ன பண்ணியிருப்பேன்னா அவங்கள வந்து ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணி ஒரு உயிரான நண்பனை போல் நான் வந்து மாற்றிடுறேன். ஒரு 2 to 3 டேஸில் இந்த விஷயங்கள்ங்கிறது நடந்தது. அவர்கள் நல்லவங்களா கெட்டவங்களாங்கிறது தெரியாத அளவிற்கு நான் வந்து என்ன பண்ணிடுறேன்னா அந்த விஷயத்தை முதல்ல போய் செஞ்சார். இதான் என்னுடைய அட்டாமிக் பேட்டர்னாக இருக்குது. இதனாலே என்ன பண்ணிடுறாங்கன்னா பல நெகட்டிவ் பீப்புளுங்கிறது என்னுடைய வாழ்க்கையில் வர ஆரம்பிச்சிடுறாங்க. அவர்களுக்கு தேவையான விஷயத்தை என்னை வைத்து சாதித்து கொள்ள அவர்கள் பார்த்துடுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா we have a poor borderline as atomic pattern. அந்த புவர் பார்டர் லைன் அப்படின்னா என்ன அர்த்தம், எந்த விதமான ஒரு தங்கு தடையும் இல்லாமல் நிபந்தனையே இல்லாமல் ஒருத்தவங்கள்ட்ட பயங்கரமாக போய் பழகிறது. ஈவன் அவங்கள வந்து ஒரு லைஃப் பார்ட்னராக முதல் கொண்டு நம்ம சூஸ் பண்ணிடுறது என்னன்னே தெரியாது. ஒரு கிரேஸியாக நம்ம வந்து ஒரு லவ் பண்ணி அது என்ன ஒரு அன்கான்ஷியஸாக எதேதோ போய் அவர்களை ஒரு நிதானமாக அவர்களை பற்றி யோசிக்காமல் நேரடியாக என்ன பண்ணிட்டுறதுன்னா கல்யாணம் வரைக்கும் போய்டுறது. கடைசியாக திரும்பி பார்க்கும்பொழுது இந்த லவ்லேயே நமக்கு வந்து ஒரு பெரிய எமோஷன் இதுலேயே நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் கிடைக்கல. அப்போ எப்படி நம்ம மேரேஜில் போய் சந்தோஷப்பட போகிறோன்ட்டு நம்ம யோசித்து பார்க்கும்பொழுது தான் நமக்கு தெரிய வரும். தட்ஸ் அ மேட்டர். ஸோ இது எல்லாமே ஒரு போர் பார்டரில் என்னுடைய அன்கான்ஷியஸான ஒரு அட்டாமிக் பேட்டர்ன் தான். ஸோ இந்த விஷயத்தெல்லாம் இப்படி நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக யோசித்து நாமே திருத்திக் கொள்ள முடியும். அப்படி ஒரு வேலை முடியல அப்படின்னா யூ கேன் ஈஸிலி கம் ஃபார் த ஆன்லைன் கவுன்சிலிங். ஆன்லைன் கவுன்சிலிங்கிறது 24/7 அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எந்த டைம் இருந்தாலும் சரி, இப்போ ஈவன் இப்போ யூகே யூஎஸ்லலாம் நம்ம வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ அவங்களோட டைமிங் வந்து ரொம்ப நம்மளோட ரொம்ப டிஃபராக இருந்தாலும் கூட அதெல்லாம் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 5 to 6 ஹவர்ஸுங்கிறது இருக்குது. ஆஸ்திரேலியாவில் நம்ம கவுன்சிலிங்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரியான எல்லா விதமான விஷயம் இருக்குது. எங்கே இருந்தாலும் யூ கேன் கம் ஃபார் த ஆன்லைன் கவுன்சிலிங். இதன் மூலமாக உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அன்கான்ஷியஸ் ஹார்ட்டை we can easily get out. That's a matter. ஓகேவா? Thank you so much. Your Rajkumar Pandian from the Human Expert Tamil YouTube channel. Yes, that is what. Bye.